தமிழகத்தில் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் போதிய வசதிகள் இருப்பதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்காசியிலிருந்து கேரளா மாநிலம் சென்ற பேருந்தில் பயணம் செய்ய சுவாதி என்ற பெண் பேருந்தில் இருந்த துவாரத்தின் வழியாக கீழே விழுந்தார். இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் பேருந்து பயணிகளிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த நேரத்தில் தனியார் பேருந்துகள் குறித்து மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பிரைவேட் பஸ்ஸுக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டான டைமுக்கு அவங்க என்ன டைமில் அவங்க ஷெட்யூல் போட்டிருக்காங்களோ அந்த டைமுக்கு பஸ்ஸை எடுத்துடுறாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. உள்ள சீட்டிங் பார்த்தா கூட கவர்மெண்ட் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரைவேட் பஸ்ஸு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதை தான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. நாங்களும் ட்ராவலிங்கில் கரெக்டாக டைமுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறோம். அதுலெல்லாம் வசதியாக இருக்குது. தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் தாங்கள் எவ்வித சிரமமின்றி பயணம் செய்வதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். பஸ்ஸில் அந்த ஒரு டயர்ட்னஸ் நம்ம பார்க்க முடியாது. நம்ம வேலை அடுத்த நாள் வந்தோன்னாலும் அந்த வேலையை நம்ம கண்டினியூவாக வேலையை செஞ்சுட்டே இருக்கலாம். அதனால நம்ம எல்லா மக்கள் எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தால் நமக்கு அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும் அப்படின்னு உள்ளதுக்காக ப்ரைவேட் பஸ்ஸை விரும்புகிறாங்க.